சார் கட்டுங்க. சொல்லுங்க சார். சார் நான் வேணாம் சார், ப்ளீஸ் சார். ரோஜா என்ன மன்னிச்சிடு. ஸ்னேகா, நீங்க அதிர்ஷ்டசாலி. உங்க மரண தண்டனை கேன்சல் ஆயிடுச்சு. யூ ஆர் வெரி லக்கி. ஸ்னேகா எந்த தப்பு செய்யாதவ. இந்த கொலை முயற்சிக்கும் ஸ்னேகாவுக்கு சம்மதம் இல்லை. மகேஷுக்கு கோர்ட்டு உத்தரவுப்படி ஏற்கனவே மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டு விட்டது. மாமி, மாமி, என்ன பண்றீங்க? விடுறீங்க பாடுங்க. நிம்மதியா அழறது கூட எனக்கு உரிமை இல்லையா? மாமி ப்ளீஸ் மாமி. எங்க ஆத்துக்கார் செத்த போய் நானும் போயிருக்கணும். சுமங்கலியா போயிருக்கணும். நான் உயிரோட இருந்ததுக்கு தண்டனை தான் இத்தனை வருஷமா பட்ட அவமானம். ஆனா யாருக்காக நான் உசுரோட இருந்தேனோ, யாருக்காக இவ்வளவு அவமானமும் பட்டேனோ, அவளையே போய் என்கிட்ட பறிச்சுன்னு போறேன்லேடி. நான் என்ன பண்ணுவேன்? நான் என்ன பண்ணுவேன்? என் குழந்தைய நான் எப்படி காப்பாத்துவேன்? தொட்டியில போட்டு வளர்த்து என் பொண்ணு உசுர விடுறது நான் எப்படி பாப்பேன்? நான் எப்படி பாப்பேன்? எனக்கு இந்த திராணி இல்லையே, என்னால முடியலையே. பெருமாளே, அதுக்கு முன்னாடி என்னோட உயிரை அவன் பறிச்சிடணும். நான் சாகணும், நான் சாகணும். ஐயோ மாமி, நான் சாகணும். என்ன மாமி இப்படி எல்லாம் சொல்றீங்க? என் பொண்ணு வைதேகி, என்ன இது? என்னது பச்சை பிள்ளையாட்டம்? என் குழந்தைய கொல்ல போறேன்னா எப்படியாவது காப்பாத்துக்கோண்ணா, காப்பாத்துக்கோண்ணா. நான் கையெடுத்து கும்பிடுறேன். காலைல வேணா. எழுந்துருமா, எழுந்துரு. எனக்கு அந்த பவர் இல்லையம்மா. அப்ப என்ன சாகவாது விடுங்கண்ணா. உனக்குன்னு சில கடமைகள் இருக்கு. உன் பேத்திகளை யார் காப்பாத்துறது? அந்த பெருமாள் கண்ணை கொடுத்துட்டு பார்வையை பறிச்சு குருடாக்கிட்டானே. பேத்திகளை கொடுத்துட்டு பொண்ணை பறிச்சுக்கிறானே. நீ தைரியமா இருமா, நம்பிக்கையோடு இரு. நான் மேற்கொண்டு என்ன செய்யறதுன்னு ஜெயில் வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஏதாவது பண்ணுங்க. ஷோபா ஏற்கனவே இவ தற்கொலை அதுன்னு முயற்சி பண்ணியிருக்கா. மறுபடியும் அது மாதிரி எதுவும் பண்ணாம பாத்துக்கோ. அவளை தனியா விட்டுறாத என்ன? சரி மாமா. மாமி அழாதீங்க மாமி, எல்லாம் சரியாயிடும். அழாதீங்க. என் குழந்தைய நான் எப்படி காப்பாத்துவேன்? என் குழந்தைய நான் காப்பாத்தணும். ஐயோ ஸ்னேகா. சார் வேண்டாம் சொல்லுங்க சார். உட்காருங்க. சார் வேண்டாம் சார். சார் சார் கட்டுங்க. சொல்லுங்க சார். சார் நான் வேண்டாம் சார், ப்ளீஸ் சார். சார் நல்லா கட்டுங்க. சார் வேண்டாம் சார். சார் ப்ளீஸ் சார், என்னை விட்டுருங்க சார். சார் வேண்டாம் சார். சார் 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 ப்ளீஸ் சார் வேண்டான்னு சொல்லுங்க சார். சார் நீ எங்க போ. சார் சார் ப்ளீஸ் சார். சார் நான் வாழக்கூடாத வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துட்டேன் சார். இப்போ ரொம்ப திருந்திட்டேன் சார். நான் நிஜமா திருந்திட்டேன் சார். என்னை விட்டுற சொல்லுங்க சார், ப்ளீஸ் சார். சார் அவன் சொன்னா இவன் சொன்னான்னு அதை நம்பி உடனே கத்தியை தூக்கிட வேண்டியது, கொலை பண்ற வரைக்கும் போயிட வேண்டியது. திருந்தற வழியை பாருங்க மகேஷ். அட பாவி, கட்டின பொண்டாட்டிய, அதுவும் ரோஜா மாதிரி ஒரு உத்தமிய கொலை பண்றதுக்கு உனக்கு எப்படா மனசு வந்து? எல்லாரும் எனக்கு எவ்வளவோ அட்வைஸ் பண்ணாங்க. ஆனா நான் தான் யார் சொல்லியும் கேட்கல. தப்பு செய்யறவங்களுக்கெல்லாம் நிச்சயமா ஏதோ ஒரு விதத்துல தண்டனை கிடைக்கும். எனக்கு இந்த தண்டனை தேவைதான்.
எனக்கு இந்த தண்டனை தேவைதான். என்னோட கடைசி வார்த்தை, ரோஜா என்ன மன்னிச்சிடு. ஹலோ சார், நான் ஜானகி பேசுறேன். அட, நீங்க எதுக்குமா இங்க போன் பண்றீங்க? சார், பேப்பர் பார்த்தேன். ஸ்னேகாவுக்கு மரண தண்டனைன்னு போட்டிருக்கே. ஆமா, இப்போ நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? நீங்க எங்க சொன்னீங்களோ அந்த இடத்துல இருந்து தான் பேசுறேன். இது என்ன சார் அநியாயம்? ஸ்னேகாவை காப்பாத்துறேன்னு அன்னைக்கு சொன்னீங்களே, இப்ப வார்த்தை தவறிட்டீங்களே. இதுல ஏன் தப்பு எதுவும் இல்லம்மா. ஏன் திட்டப்படி மகேஷ் குற்றத்தை ஒத்துக்கிட்டான். அரசு வக்கீல் ஸ்னேகா எதையும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இவ மகேஷ் குற்றத்தை ஒத்துக்கிட்டதும் குறுக்க பூந்து நானும் கொலைக்கு உடந்தேன்னு வாலண்டரியா வாக்குமூலம் கொடுத்துட்டா. அட கடவுளே, பெரியவங்க பேச்சை கேட்காம அதிக பிரசங்கித்தனமா நடந்தா இப்படிதான் ஆபத்துல முடியும். நான் என்னமா பண்றது? சார், நீங்க நினைச்சா இப்பவும் ஸ்னேகாவை காப்பாத்த முடியும். அது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும் சார். உங்களால முடியும் சார். நான் என்னமா பண்ண முடியும்? நாளைக்கு 5 மணிக்கு மரண தண்டனை. தீர்ப்பெல்லாம் வாசிச்சாச்சு. என்னால ஒன்னும் பண்ண முடியாதுமா. உங்களால முடியும், ஆனா நீங்க செய்ய மாட்டீங்க. அதானே சார்? ஜானகிம்மா, வேண்டாம் சார், வேண்டாம். நம்ம கையில இருக்கிற துருப்பு சீட்டை நாம பயன்படுத்தியே ஆகணும். அது வந்து சார், ஒரு அப்பாவி, அதுவும் 2 குழந்தைங்களுக்கு தாய், அவ சாகிறதை என்னால வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. நீங்களும் நானும் நினைச்சா ஸ்னேகாவை இப்பவும் காப்பாத்தலாம். நீங்க ஒத்துழைப்பு தரீங்களா, இல்ல நானே செயல்ல இறங்கட்டுமா? அப்புறம் உங்களை மீறி போனேன்னு நீங்க என்ன பேசக்கூடாது. சரிம்மா, நான் ஸ்னேகாவோட உயிரை காப்பாத்துறேன். மகேஷுக்கு தான் தாரா மல்லிகா கொலை வழக்குல தொடர்பு இருக்கு. ஸ்னேகாக்கு அதுல எந்த சம்பந்தமும் இல்லை. அதே மாதிரி ரோஜா கொலை வழக்கிலும் ஸ்னேகாக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஸ்னேகா நிரபராதி. என் மகன் மகேஷ் தான் குற்றவாளி. அதுக்கான ஆதாரங்கள்லாம் இதுல இருக்கு. ஸ்னேகா மரணத்தோட விளிம்புல நின்றுட்டு இருக்கா. என் மகன் தண்டிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, ஏன்னா அவன் குற்றவாளி. ஆனா ஸ்னேகா தண்டிக்கப்படக்கூடாது, அவன் நிரபராதி. ஒரு அப்பாவிய சட்டம் தண்டிச்சிடக்கூடாது. அவன் மரண தண்டனையை ரத்து பண்ணி நீங்க தான் கையெழுத்து போடணும். அது மட்டும் இல்லாம ரோஜா கொலை வழக்குல நான் சில முக்கியமான விஷயங்களை உங்ககிட்ட சொல்லணும்.
ரோஜா கொலை வழக்கில் ஸ்னேகா என்ற பெண் குற்றம் சாட்டப்பட்டு குற்றம் நிரூபிக்கப்பட்டுள்ளது. கொலை குற்றத்துக்காக உச்சபட்ச தண்டனையான இந்த பெண்ணுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. இந்த தண்டனையை இன்று கோர்ட் உத்தரவுப்படி நிறைவேற்றப்படுகிறது. ஸ்னேகாவோட மரண தண்டனையை நிறைவேற்றுறாங்களா? ஆமா. ஒரு நிமிஷம் நிறுத்துங்க மேடம். இது கோர்ட் ஆர்டர் சார். ஸ்னேகா, நீங்க அதிர்ஷ்டசாலி. உங்க மரண தண்டனை கேன்சல் ஆயிடுச்சு. யூ ஆர் வெரி லக்கி. மகேஷ காப்பாத்திட்டாங்களா? அதை பத்தி அப்புறம் பேசலாம். டாக்டர், என்னன்னு செக் பண்ணுங்க. என்னாச்சு டாக்டர்? ஒன்றும் இல்லை, ஓவர் டென்ஷன். மற்றபடி ஷீ இஸ் ஆல் ரைட். இந்த நீதிமன்றம் இன்று ஒரு விசித்திரமான வழக்கை விசாரிக்க கூடியுள்ளது. ரோஜாவின் கொலை வழக்கை இந்த நீதிமன்றம் தான் விசாரித்தது. அதில் சம்பந்தப்பட்ட ஸ்னேகாவுக்கு மரண தண்டனை என்று தீர்ப்பளிக்கப்பட்டு அது நிறைவேற்றும் தருணத்தில் அந்த மரண தண்டனை நிறுத்தப்பட்டு ஸ்னேகா இப்போது இந்த கோர்ட்டுக்கு வந்திருக்கிறார். அவரை சாட்சி கூண்டிற்கு அழைத்து வருமாறு உத்தரவிடுகிறேன். ஸ்னேகா, ஸ்னேகா, ஸ்னேகா. ஏங்க, மகேஷும் கோர்ட்டுக்கு வந்திருக்கணுமே, அவர் வரலையா? நீங்க கூட்டின்னு வரலையா? அதெல்லாம் ஜட்ஜி சொல்லுவாருமா. மிஸ்டர் பிபி, இந்த பெண்ணின் மரண தண்டனை ரத்து செய்து அதற்கு அவசர உத்தரவு பிறப்பித்து இவர் உயிரை காப்பாற்றியிருக்கிறேன். அதற்கு காரணமான முக்கிய சாட்சியை இப்போது கொண்டு வர உத்தரவிடுகிறேன். கொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் ரோஜா நீங்க தானே? ஆமாங்க. உங்களை கொலை செய்த குற்றத்துக்காக ஸ்னேகாவுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டது. நல்ல வேளை, அது கடைசி நிமிஷத்துல நிறுத்தப்பட்டது. நீங்க எப்படி உயிரோட திரும்ப வந்தீங்க?
இத்தனை நாள் எங்க இருந்தீங்க, என்ன நடந்ததுன்னு இந்த கோர்ட்டுக்கு விவரமா சொல்லுங்க. சொல்றேன் யுவர் ஆனர். அன்னைக்கு ஒரு நாள் மகேஷ் திடீர்னு வீட்டுக்கு வந்து குழந்தை காயத்ரிய பலவந்தமா தூக்கிட்டு போயிட்டாரு. குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு பயந்து குழந்தைய காப்பாத்துறதுக்காக நான் பின்னாடியே போனேன். சொத்து பத்திரத்துக்கும் என் மேல இருக்கிற இன்சூரன்ஸ் பணத்துக்கும் ஆசைப்பட்டு என் புருஷன் என்ன கொலை செய்ய துணிஞ்சிட்டாரு. என்ன கடவுன்ல கட்டி போட்டுட்டு ஓடிட்டாரு. பாய்லர் மிஷின்ல ஹீட் ஏறிக்கிட்டே இருந்தது. அதோட முள்ள 100, 200, 300, 400 ஏறிக்கிட்டே இருந்தது. பாய்லர் வெடிச்சிருங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. என்னை காப்பாத்த கூட அங்க யாருமே இல்லை. என் உயிரை பத்தி கூட நான் கவலைப்படல. ஆனா என் புள்ள காயத்ரி இவங்க 2 பேரும் இந்த உலகத்துல அனாதை அனுப்பாங்களேன்னு அழுத. அந்த கொடோன்ல பாய்லர் ஹீட் தாங்காம புகை மண்டலமா ஆயிடுச்சு. எனக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டுச்சு. கட்டுகளை அவுக்க நான் எவ்வளவு போராடினேன். எந்த நிமிஷமும் பாய்லர் வெடிச்சு செதறிடம் போல ஆயிடுச்சு. அப்போ பாய்லர் வெடிக்கிறதுக்கு முன்னாடி அதோட ஹீட் தாங்க முடியாம நான் மயங்கி விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. யார் என்னை காப்பாத்தினாங்கன்னு கூட தெரியாது. யாரோ என்னை காப்பாத்தி தனியா ஒரு ரகசிய இடத்துல என்ன சிகிச்சைக்காக வச்சிருந்தாங்க. நான் மயக்க தெளிஞ்சு எழுந்திருக்கவே பல நாள் ஆச்சு. அப்புறம் என்னமா ஆச்சு? ஜானகி அம்மா என்ன ஒரு வீட்டுல வச்சிருந்தாங்க. என்னால எந்திரிச்சு நடக்க கூட முடியாத நிலைமையில படுத்த படுக்கையா இருந்த. அப்பதான் ஜானகி அம்மா நடந்ததெல்லாம் விவரமா என்கிட்ட சொன்னாங்க. அங்க இருக்கும்போதுதான் ஸ்னேகாக்கு தூக்கு தண்டனைன்னு பத்திரிகையில செய்தி படிச்சு அதிர்ச்சியான. ஸ்னேகாவை காப்பாத்திடணும்னு தவிச்சேன். ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்னேகா எந்த தப்பு செய்யாதவ. ஸ்னேகா எந்த தப்பு செய்யாதவ. இந்த கொலை முயற்சிக்கும் ஸ்னேகாவுக்கு சம்மதம் இல்லை. மகேஷ் மட்டும்தான் என்ன கொலை செய்ய முயற்சி பண்ணாரு. அவர் ஏற்கனவே பல கொலை வழக்குகள்ல சம்பந்தப்பட்டிருக்காரு. என் குழந்தைக்கே கூட பால்ல விஷம் வச்சு கொல்ல முயற்சி பண்ணிருக்காரு. அவர் மனுஷனே இல்லை, பணத்தாசை பிடிச்சவர். நல்லவனா இருந்த அயோக்கியனா மாறிட்டாரு. அவர் திறந்தவே இல்லை. அவருக்குரிய தண்டனையை நீங்க கொடுங்க யுவர் ஆனர். ஆனா இந்த கொலை கேஸ்ல இருந்து ஸ்னேகாவை விடுவிச்சிருங்க.
நான் மகேஷோட மனைவிதான். ஆனா அவரோட அயோக்கியத்தனங்களை அளவுக்கு அதிகமா நான் பொறுத்துக்கிட்டேன், சகிச்சுக்கிட்டேன். ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் அவர் திருந்திடுவாருங்கிற ஒரே நம்பிக்கையில தான் இதெல்லாத்தையும் நான் பொறுத்துக்கிட்டேன். ஆனா அவர் திருந்தல. திரும்பி வர முடியாத தூரத்துக்கு போயிட்டாரு. பல குற்றங்களை செய்ய ஆரம்பிச்சாரு. அவர் இந்த சமுதாயத்துல வாழ தகுதி இல்லாதவரா மாறிட்டாரு. இது அவர் மனைவியா வாழ்ந்த நானே சொல்றேன். அவருக்குரிய தண்டனையை கொடுங்க. நோ நோ யுவர் ஆனர், ப்ளீஸ் மகேஷை தண்டிச்சிடாதீங்க. ப்ளீஸ் யுவர் ஆனர். இது ஒரு வினோதமான வழக்கு. கொலை செய்யப்பட்டதாக கூறப்பட்ட ரோஜாவே அவரே உயிருடன் நேரில் வந்து சாட்சியம் அளித்துள்ளார். சமுதாய உணர்வுடனும் மனசாட்சியுடனும் ரோஜாவே இந்த நீதிமன்றத்தின் முன் தன் நிலையை கூறியுள்ளார். மகேஷ் தன் கணவர் என்றாலும் மகேஷ் போன்ற அயோக்கியர்கள் இந்த சமுதாயத்தில் இருப்பதை விட தண்டனை அனுபவிப்பதே சரி என்று கூறியுள்ளார். அதை இந்த கோர்ட் பாராட்டுகிறது. மேலும் இந்த கொலை முயற்சியில் ஸ்னேகா துளியும் சம்பந்தப்படவில்லை என்று ரோஜா உறுதிப்பட கூறியுள்ளார். எனவே ஸ்னேகா குற்றமற்றவர் என நிரூபணமாகிறது. ரோஜாவின் சாட்சியத்தின்படி மகேஷ் தான் முன்கூட்டியே திட்டமிட்டு ரோஜாவை கொடூரமான முறையில் கொலை செய்ய திட்டமிட்டது உறுதியாகிறது. மகேஷ் மேலும் மகேஷ் மல்லிகா கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டு குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டதால் மகேஷுக்கு கோர்ட்டு உத்தரவுப்படி ஏற்கனவே மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டு விட்டது. இந்த வழக்கில் ஸ்னேகா குற்றமற்றவர் என்று தீர்மானித்து ஸ்னேகாவை இந்த கோர்ட் விடுதலை செய்கிறது. இத்துடன் கோர்ட் கலையலாம். எனக்கும் தண்டனை கொடுங்க. என் மகேஷ்க்கு என்ன தண்டனை கொடுத்தீங்களோ அதே தண்டனை எனக்கும் கொடுங்க. நான் செத்து போறேன். ப்ளீஸ் எனக்கு மரண தண்டனை கொடுங்க. என்னடி இப்படி பேசுற? ஐயோ மகேஷ், ஸ்னேகா, நான் சாகணும். ஸ்னேகா, 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 குழந்தைங்க கொடுமா. ஸ்னேகா, குழந்தைங்க கொடு. அவளை பிடி, பிடி. அவளை பாரு. ஸ்னேகா, சொன்னா கேளு ஸ்னேகா. ஸ்னேகா, 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 ஐயோ, ஸ்னேகா, என்னம்மா சாகணும். என்ன சாகணும்? ஸ்னேகா, சாகணும். ஸ்னேகா, என்ன நீ ஏன்டி இப்படிலாம் பேசுற? பயமா இருக்கு எனக்கு. ஸ்னேகா, 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 ஏன்டி ஸ்னேகா இப்படிலாம் பேசுற? பாரு, அங்க பாரு காயத்ரி இருக்கா பாரு. உன் குழந்தை வாணி இருக்காடி. இவாளுக்காகவாது நீ வாழணும்டி ஸ்னேகா. இப்படிலாம் பேசாதடி ஸ்னேகா. ஸ்னேகா, இல்லம்மா, இல்ல, மகேஷ் மட்டும் பாவம் செய்யல. ஒரு செஞ்ச பாவத்துக்கு நானும் தான் உடந்தேன். மகேஷ் மரணத்தை என்னால ஏத்துக்க முடியல. அவர் இல்லாம என்னால வாழ முடியாதுமா. வாழ்வோ சாவோ, ஏற்றமோ இறக்கமோ, நல்லதோ கெட்டதோ, என் முடிவு என் மகேஷோட தான்மா. அவர் இல்லாம வாழ தயாரா இல்ல. சாகர சாகர ஸ்னேகா, ஒரு அயோக்கியம் செத்துட்டான்னு நினைச்சுக்கோமா. அவனை வளர்த்த அப்பன்னா நானே அவனுடைய மரணத்தை தாங்கிட்டேன். ஸ்னேகா, என் மனசு சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. இப்படிலாம் பேசாதடி ஸ்னேகா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி ஸ்னேகா. இனி யாருக்காக வாழணும்? ஸ்னேகா, நான் பழிக்க மாட்டேன்.
ஸ்னேகா ஸ்னேகா அம்மா என்ன மன்னிச்சிடுமா. ஸ்னேகா ஸ்னேகா என் மரணம் என் கண்ணுக்கு தெரியல. ஐயோ ஏன்டி இப்படிலாம் பேசுற நீ? அண்ணா எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா. இல்லம்மா, நான் பழிக்க மாட்டேன். நான் பெரிய பாடகியா வரணும்னு நீ ஆசைப்பட்டேல, என்னாலும் ஆசையை நிறைவேற்ற முடியல. என்னால முடியாதது என் பொண்ணு காயத்ரி பெரிய பாடகியா வந்து நிறைவேத்துவாமா. காயத்ரி வாணி வாணி காயத்ரி 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 ஸ்னேகா பேசாதீ ஸ்னேகா 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 பார் காயத்ரி பார் பார் உன் குழந்தைய பார். காயத்ரி கண்ணா வாணி வாணி ஸ்னேகா குழந்தைய பாருடி, வாணிய பாருடி. வாணி ஸ்னேகா 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 ஐயோ ஸ்னேகா அண்ணா ஸ்னேகா அண்ணா என் பொண்ணை விட்டுட்டு போயிட்டேன். ஸ்னேகா ஐயோ ஸ்னேகா ஐயோ என் குழந்தைய விட்டுட்டு போயிட்டேன். ஸ்னேகா ஸ்னேகா கண்ணு முடிச்சு பாருடி ஸ்னேகா. ஐயோ என் பொண்ணு என்ன விட்டுட்டு ஒரேடியா போயிட்டேன். ஸ்னேகா 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 பாருடி ஸ்னேகா. ஐயா இங்க வாங்க. ராஜசேகர் ராஜசேகர் ஸ்னேகாவுக்கு ஜீவாவே கொல்லி வைக்கிட்டோம். அவனும் பையன் மாதிரி தானே.
மகாஜனங்களே, ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கம். இதே மேடையில பல வருஷங்களுக்கு முன்னால ஒரு அருமையான இசைக்குயிலோட அரங்கேற்றம் நடந்தது. அந்த கான சரஸ்வதியோட குரலுக்கு மயங்காதவங்களே இல்லை. அப்படிப்பட்ட குரல் வளம், சங்கீத ஞானம். நான் யாரை பத்தி சொல்றேன்னு உங்கள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அது வேற யாரும் இல்லை, நம்ம ஸ்னேகா தான். அந்த ஸ்னேகாவோட குழந்தை செல்வி காயத்ரியோட கச்சேரி இன்னைக்கு அரங்கேற்றமாக போறது. தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயும் சொல்லுவா. செல்வி காயத்ரியும் அதை நிரூபிச்சு காட்டுவா. ஸ்னேகாவுக்கு ரசிக பெருமக்கள் நீங்கள்லாம் ஆதரவு கொடுத்த மாதிரி செல்வி காயத்ரிக்கும் நல்ல ஆதரவு கொடுக்கணும். காயத்ரியோட இசைய நீங்களே கேளுங்களேன். தங்கமே பாட்டி பாட்டி என்ன இருந்ததா? நன்னா இருந்ததா? என்ன கேள்வி இது? பாட்டி எனக்கு ஆசீர்வாதம் பண்ணு. அமோகமா இருடி, நீ ரொம்ப நன்னா இருப்ப. ஐயோ ஐயோ செல்ல பாட்டி. ரோஜா வந்திருக்காடி, வா பாடி. எவ்வளவு அழகா பாடினால. ரோஜா எப்படிமா இருக்க? ரொம்ப நல்லா இருக்கியா? அண்ணா நீங்க எப்படி இருக்கே? நல்லா இருக்கமா. நீங்க எப்படிமா இருக்கீங்க அத சொல்லுங்க. எனக்கு என்ன, நன்னா இருக்கேன். அது யாரு? ஜீவா தானே? அப்படியே அப்பனை உரிச்சு வச்சிருக்கான் போ. இது என் வாணி தானே, என் செல்லம். பாட்டி எச்சி பண்ணாதீங்க பாட்டி. ஐயோ எச்சப்படக்கூடாதாமே, பேத்தியாச்சுன்னு ஆசையா கொஞ்சினா. சரி சரி தொடச்சு விட்டுடுறேன் பாட்டிய. இது யார் தெரியறதா? ஓ தெரியுதே, என்னோட அக்கா காயத்ரி. காயத்ரி, கச்சேரி பிரமாதம். உங்க எல்லாரையும் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாணி, வைதேகியம்மா, ஸ்னேகா இறந்ததும் காயத்ரியை நீங்க வளர்த்தீங்க. வாணிய வளர்க்குற பொறுப்பை ரோஜா எடுத்துக்கிட்டா. ஃபாரின்லயும் படிக்க வச்சு இப்ப அழைச்சிட்டு வந்திருக்கா. ஃபாரின்ல இருந்து திரும்பி வர மாட்டேன்னு வாணி ரொம்ப பிடிவாதமா இருந்தா. காயத்ரி அக்கோட அரங்கேற்றம் இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்தியாக்கே வந்தா. எல்லாருடைய நல்ல மனசுக்கு தகுந்தபடி எல்லாமே நல்லபடியா தான் முடிஞ்சுது. கடைசி வரைக்கும் கெட்டது நிக்கிறதும் இல்ல, நல்லது அழியறதும் இல்ல. வைதேகியம்மா, இனிமே நீங்களும் காயத்ரியும் தனியா இருக்க வேண்டாம், எங்களோட வந்துருங்க. நம்ம எல்லாரும் ஒரு குடும்பமா சந்தோஷமா இருப்போம். ஆமா பாட்டி, சரின்னு சொல்லுங்க. சரின்னு சொல்ல. சரி சரி சரி, நீங்க சொன்ன அப்புறம் நான் என்ன சொல்ல போறேன்? பிரிஞ்சு போன குடும்பம் மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துருக்கு. இனிமே சந்தோஷத்துக்கு என்ன பஞ்சம்? ஆனா இவாள்லாம் தான் காயத்ரி கச்சேரி ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கா. அவங்கள நிச்சயமா விட போறதில்ல. காயத்ரியோட அடுத்த கச்சேரிக்கு நான் ஏற்பாடு பண்றேன். சரியா பாட்டி? நானும் பாடுவேன். ஏய், இப்பதானே இவங்க எல்லாம் பாவம்னு பாட்டி சொன்னாங்க, அதுக்குள்ளேயே தீமைகள் ஒழிந்து நன்மை பிறக்கும் என்பது காலத்தின் கட்டாயம்.
யாரும் இதற்கு விதிவிலக்கு அல்ல. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. எது நடக்கின்றதோ அதுவும் நன்றாகவே நடக்கின்றது.